விலாயம் இந்த நிற்கிறனா யோசிக்கும் நாளைக்கோ நாளைக்கோ குடி ஊற போகிறோம் உண்டு இங்கே பாலாச்சிட்டு அங்கே என்ன பிடிச்சிட்டீங்களப்பா யோகா பிடிச்சிட்டீங்க கையை தாங்க என்ன சாப்பாடு வந்துட்டா சாப்பாடு வந்துடுது எங்களோட வாழ்க்கை நீட்டாக புட்டெல்லாம் வச்சு ரசி கடிச்சலாம் காசு இப்போ ஆளுங்க நிற்கணும் ஆளுங்க வேலை செஞ்சு நிற்கும் கிலோவில் பேங்க அப்புறம் அண்ணா எப்படி தேங்கிறீர்கள் அப்படி கொடியாம்பே இல்லை இதா இங்கே கட் பண்ணி போட்டு இங்கே வேண்டா பீசிங் அங்கே கொடியாக நோமை குடிவுரல் மேக்கப் பண்ணி செஞ்சுதா கவியாசு ஆனால் ஒன்று அடிச்சு சொல்லுவேன் கருணான மற்றவன் சாமான்லாம் ஒரு நாளும் கை வைக்காது கடைசியாக ஒரு ஃபோக்கஸ் ஒன்று எடுத்து பிரச்சனைப்பட்ட பிறகு அந்த ஆள் வந்து பழக்கமே இல்லை அவனா இப்போ கரண் மூட்டி அடிச்சு போடும் வெளில ஃபோன் பண்ணி நான் கேட்டுதாக்கி நீ குடிவுறதுக்கு பாலார் காய்ச்சிடு அம்மாவா அப்பாவா இல்லை நீங்களோ இல்லை யாரை கொண்டு காய்ச்ச போறீங்க உண்மையான நான் ஜோதிச்சேன் கருணானையை கொண்டு காய்ச்சுவோங்க அண்ணன் நேற்று கேட்டார் தம்பி கொஞ்ச நாளா ஓட்டம் குறைவண்டு ஒன்றுக்கு யோசிக்காம ஒரு எங்கட விட்டு வாங்க கோமா இல்லையான்னு கேளுங்க ஆளை எப்போ பிடிச்ச வண்டியிலேருந்து ஒரு ஓட்டத்துக்கு நான் வேறு ஆக்கள் அடித்ததே இல்லை சொல்ல கொண்டு அத்தானோட வெள்ள கட்டு பாருங்க பாருங்க இரவு சாப்பாடு வருது இதோடய வீடியோ ஸ்டார்ட் ஆகும் என்ன சாப்பாடு வந்துட்டா சாப்பாடு வந்துடுது எங்களோட வாழ்க்கை நீட்டாக புட்டெல்லாம் வச்சு ரசி கடிச்சலாம் காசு உண்மையா சுபாஷ் வரலையா அவளை கட்டி விடுவோம் கொஞ்சம் விடுவோம் இல்லை வரீங்க வராங்க கொஞ்ச நாளாக எங்களோட வாழ்க்கை இப்படி தான் போகுது என்ன சாப்பாடெல்லாம் வெளியிடம் தான் வெளியிடம் எல்லாம் வெளியிடம் சாப்பாடு எல்லாம் கொண்டு வரதா ஆளோடைய தொடங்குவோமா வணக்கம் நீங்களும் இல்லாட்டி எங்களை நிலைமையில யோசிச்சு பாருங்க சாப்பாடுகளுக்கு தான் அதுதான் சொல்கிறேன் கவனிப்பு இல்லை உங்களோட வீடியோ ஸ்டார்ட் ஆகுதா சாப்பாடு வருது சிக்கன் கறி ஃபுட்டு மிச்சம் பார்க்கணும் எல்லாம் பாரு வணக்கம் வணக்கம் எல்லாம் நிற்காங்க பிரச்சனை இல்லை ரைட் ஓகே கொண்டு வைங்க ஆமாம் எது எது இதுக்கோ அடிக்கிறான் இல்லை அது நான் அடிப்பேன்னு சொல்லுவோம் என்ன எப்படி அடிக்கும் நீங்கள் அடிக்கணும் இப்போ ஆளுங்க நிற்கணும் ஆளுங்க வேலை செஞ்சு நிற்கும் கிலோவில் பேங்க அப்புறம் அண்ணா எப்படி தேங்கிறீர்கள் அப்படி கொடியாம்பே இல்லை இதா இங்கே கட் பண்ணி போட்டு இங்கே வேண்டா பீசிங் அங்கே கொடியாக தான் நோமல் இது யாரு சஞ்சய்ண்ணா இது எதுக்கு அடிக்க சொல்லுங்க இந்த இந்த துண்டுக்கோ மேலுக்கொண்டு இங்கே அந்த மேலுக்கோ அப்ப இந்த துண்டுக்கோ இதுக்கு அடிக்கிறாங்க இந்த அடிக்கிறாங்க இந்த தெரியும் அந்த நிற்பாங்க இது உயரம் வேலையில் இங்கே அது ஆனால் அப்படின்னா வேற கலர்ல அடிக்கும் நினைக்கிறேன் வெள்ளை வெட்டா நான் காட்டி தரேன் அது பிரச்சனை இல்லை அப்புறம் வார் இந்த சஞ்சய்ண்ணா இப்போ சாமான் இங்கேருந்து தொடங்க சொல்கிறேன் ஏட்டா இங்கே பாக்ஸ் வருமே இல்லை அப்புறம் அப்புறம் இதை அடிச்சு போட்டு புட்டி வெட்டினா தான் பட்ட வேண்டிய மாவுல இந்தாங்க இது இதோ இதோ இது இவ்வளோத்தரமாக முடியுது தானே எங்க வைக்குது இஞ்சாலேருந்து இதுக்கோ பழைய ரெண்டு மாவு வைக்கிறேன் அது அது ரெண்டாயிரம் பேர் பெயிண்ட் அடிக்கிற கொஞ்சம் அப்படி இப்படின்னா இப்போ மாவுல ரெண்டாயிரம் படி கட்டணும் ஆள் வேறு அதுக்குலாம் ஏ அம்மா நீங்கள் செஞ்ச ஊத்தவாளி வேலையா நான் கொஞ்ச நேரம் மேலே போட்டு வர கப்புக்காக விட்டுட்டு ஓடிட்டியா முண்டுலுக்கோ கிட்டே ஏ அப்போ நாளைக்கு நேரத்தில் வந்தால் தான் செய்யலாம் இதை அடித்து கதவை எல்லாம் பூட்டி எல்லாம் செட் பண்ணணும் மேட்டு
செட் பண்ணி கொண்டு வா. நான் இப்போ ஆளை கொண்டு மாவுளை அடிச்சு போட்டு வேறையும் செஞ்சு வைக்கணுமே. பெயிண்ட்டை மேலுக்கு போட சொல்கிறேன், மேலே போட சொல்கிறேன். ஆனால் நீங்கள் பெயிண்டில் படம் அடிக்குவோமா சொல்லி போட்டிருந்தேக்கா. சரி சரி ஓகே ஓகே ஓகே. இங்கே பால் ஆச்சுட்டு அங்கே என்ன பிடிச்சிட்டீங்களப்பா? யோகா பிடிச்சிட்டீங்க, கையை தாங்க. ஆள் பிடிக்குது நீங்கள் கையை தாங்க. நான் நிஜம் இந்த வீட்டு பால் ஆச்சுட்டு வேறு எங்கேயும் சொல்ல போய் வரியாண்டு அப்படி எடுவா வெள்ளை மாவு நல்லா இருக்குல்ல, இந்த ப்ரௌன் கவர்ட்டுக்கு ப்ரௌன். ஆனால் இதுக்கு என்ன சொல்கிறீங்க? மாவுல இது என்ன சார்? இதுக்கு என்ன மாவு சொல்கிறீங்க? இதுக்கு அண்ணே எப்படி இதுக்கு எப்படி ஒட்டுறேன்டா? இதுக்கு அண்ணா இதுக்கு எப்படி ஒட்டிப்பா சொல்கிறேன். இப்போ இதுக்கு என்ன ஒட்டுறேன் நான் முதல்ல இப்போ புட்டி வச்சுக்கானല്ലോ, இந்த புட்டியை தேய்ச்சிருக்கோம் எடுத்துட்டு இப்போ இந்த கணக்கு மாவுல அதை வெட்டி செய்வேன். அதை சொட்டு கொஞ்சம் கூட வெட்டோம் ஏண்டா அதுவும் வந்து சேர்ற மாதிரிக்கு வெட்டி 45 ரூபா போடும் போட்டு ஒட்டணும். வெரி குட், நல்லா பிடிச்சிட்டீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரிக்கு இது இந்த கிடக்குறது இந்த அளவு. இப்போ நாங்கள் வைக்க போகிறோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அளவு இந்த உறிஞ்சிக்கு போட்டுற இது ஒட்டுற இது இருக்குதான். இது வந்து இவ்வளோ வந்தாலும் கொடுப்பு போட்டு இந்த அளவு கொடுப்பு போட்டு இவ்வளோ பிளமா இருக்குமோ அது நிற்கும். சின்ன சொல்லுவாங்க நிற்கும் உங்களுக்கு. இப்போ நிற்க கொஞ்ச நாளைக்கு நிற்கும், பிறகு காலம் போகும்போது இப்போ மனுஷரில் 100 130 கிலோ மனுஷனும் இருக்கிறாங்க, 30 40 கிலோ மனுஷனும் இருக்கிறாங்க, வாழ்றாங்க எல்லாரும். ஏ அடையாமா நீ ஏனுங்க நீ அடையா அப்படி வாரேன். அப்போ இது செய்யலாம். நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா கொஞ்சம் கால போக விழுந்துரும். கால போக என்ன நீங்கள் குடிவுறால் வந்து நீங்கள் இங்கே இதுக்கு அவளுக்கு சில சின்ன அதிர்வுகள் உண்டு வைக்கல அடிமுனங்கம் எல்லாம் செல்லடி அடிப்பாங்க. அதிர்வுகள் வந்து எனக்கு தான் வேற வழியே வீட்டுக்கு வராது. என்ன இப்போ என்ன சொல்லுவாங்க, ஒரு இஞ்சி 1 இஞ்சி 2 இஞ்சி எல்லாமான்னு சொல்லிச்சுன்னா குடிமானம் இருக்குமான்னு. இதில் எவ்வளோ கடாச்சு நீங்கள் சொல்லுவாங்க. இல்லை ஒரு இஞ்சி ஒரு இஞ்சி பிடிக்கும். ஒரு இஞ்சி கிடைக்கும்னு சொல்றீங்க. இதுலானே கொழுப்பு பிடிக்க போறோம். இதைத்தான் நீங்க பார்க்கணும். ஒரு இஞ்சி மற்ற ஒன்றும் இல்லை ஐயா. இப்போ இதில் வந்து இப்போ எங்களை இந்த மாவட்டம் போதும் இதில் ஏறித்தான் நிற்க போகுது. விடாது விடாது சாமான் அடிச்சு விடுவோம். நெருப்பா இருக்கு. அப்போ இப்போ என்ன செஞ்சுடுங்க அப்போ தேய்ச்சி விடுறதோ இல்லை பொருங்க அதான் கூட வேலை இருப்போம். நானும் அதையும் அடிச்சு போட்டு நான் போய் சின்ன ரெஸ்ட் எடுக்க நீங்க உறைஞ்சு போட்டு போட்டீங்கன்னா நான் ஷார் இருக்கிறேன். அது அவ்வளோ இது சின்ன துண்டுக்கு அவ்வளோ அட்ரஸ் முட்டண்டு வேலைக்கே போட்டு இங்கே கொஞ்சம் பாருங்க சொல்லப்படி இது வந்து பெரிய ரஸ் வந்து அவ்வளோ இல்லை கீரை விட மாட்டேன். இது நானே என்ன அவங்கள இப்படியா ரைட் இந்த ரைட் அப்படி என்ன உடுப்பை கட்டுமா போல சொல்லி போட்டு போறீங்க. டக்குன்னு கட்டுங்க உண்டு இது ஒரு 5 ஓகேவா? 5 கவட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு போட்டு போட்டேன். இந்த புட்டிய வெயில கட்டி இதுக்கும் வச்சுக்காங்கடா. என்ன மூளை மட்டும் விளையாட்டுக்கு என்ன பிரச்சனை? இரவு சுகர் கூடுறது இல்லை சார். சனன் ஜோசிக்கும் இன்றைக்கே உண்டா இரவு நேரம் நிற்குதுண்டு. ஐயோ தயவுசெய்து அந்த கட்டுறாங்க உங்களே உண்டு. அடுத்த பதில் இல்லையா பேர் என்ன ஓமன் சொல்லினா தான் போல இல்லையா? விலாயம் இந்த நேரம் நிற்கிறா யோசிக்கும். நாளைக்கோ குடி ஊற போகிறோம் உண்டு. இல்லாட்டி விலாயம் சும்மா இல்லை லைட்டை போட்டு வடிவா வட்டி இருக்கலாம். என்னென்ன சார் அந்த ஆள் எந்த வேலை சுகமாக இருக்கோ அதுகளை செய்ய விரும்பாதாள். புறேன்னு செக் பண்ணிடலாம் கொண்டு வராங்க. கொண்டு வந்த மாறி என்றா சரி வராது. எங்களை எவ்வளோ சாமான் காணா போட்டுமே உண்மையாப்பா. ஆனா ஒன்று அடிச்சு சொல்லுவேன்,
கருணான மற்றவன் சாமான்ல ஒரு நாளும் கை வைக்காது கடைசியாக ஒரு ஃபோக்கஸ் ஒன்று எடுத்து பிரச்சனைப்பட்ட பிறகு அந்த ஆள் பழக்கமே இல்லை கடைசியாக ஒரு ஃபோக்கஸ் ஒன்று எடுத்து பிரச்சனைப்பட்ட பிறகு அதோட அந்த ஆள் நீ இந்த கதை வேணான்னு விட்டுட்டு இது அடுத்த ஆட்டை போல தானே வேலை செய்யறது எது இல்லை அது வேலை சொல்லிட்டு அதை கொண்டு வைக்கும் ஓகே இது அடுத்த பொருள் இல்லைன்னா சொல்றீங்க இது வடிவே கதை கேட்கணும் அண்ணன் மேல் பாத்ரூம் இருக்கല്ലോ இப்போ நேரில் நம்மளுத்துனாங்க அண்ணன் நேரில் நம்மளுத்துனாங்க கூட்டி அந்த உடைஞ்ச மண்ணு டஸ்ட் எல்லாம் கூட்டினதுக்கு இது கிடந்தது ஒரு சாமானும் ஒரு சாமானில் போய் பாருங்க பாத்ரூம் அப்போ அது கிடந்தது அப்போ நான் பார்த்தேன் இவேண்டி ஆக முடியும் எடுத்து கொண்டாந்துருக்கணும் யார்ட்டையாவது கேட்டு கொடுங்கணும் நீங்க எப்படி வேலை செய்யலாம் இல்ல ஒன்றுக்குமே பெரிய வீட்டுக்கார்ட்ட தர வேண்டிய யாரும் கேட்டா கொடுங்கணும் படைக்க வேண்டிய அப்படி வீட்டுக்கார்ட்ட கொடுக்கிறாதான் என்ன இது வீட்டுக்காரர் சாமான் இல்லையே இல்ல உண்மை நான் சொன்னான்ல அண்டையான் ஃபோக்கஸ் பிரச்சனை அப்புறம் அந்த ஒரு நாள் அப்படி செய்யா அப்படி சொல்ற அந்த ஃபோக்கஸ் அன்னைக்கு எடுத்தா அப்புறம் வேற ஒன்றும் எடுக்கிறேன் இல்ல இது குட்டி ரஞ்சி தெரியலையோ இது குட்டி அப்போ இந்த தேவைன்றீங்க தரங்க கொடுத்துருவாங்க விடுங்க எங்க மூட மாட்டாங்க நீங்க யோசிக்கிறீங்க கவனப்பா கரண்ட் மூட்டி அடிச்சு போடும் கரண்ட் வந்தாண்டா இல்ல மூடி விடுறதோ மூட போய் தேவை இல்லையா தேவையில்லாத இதை வச்சு இதான் ஒரிஜினல் வேலை சரி கிடாக்குடா கொஞ்சம் கிடாக்கு உண்மையிலேயே விலாசம் செஞ்ச வயரிங்குள்ளே இந்த லைட்டு போட்டுனாதான் உண்மையிலேயே நான் பிடிச்ச வேலைன்னு சொல்ல ஆசை ஆனால் சொல்ல மாட்டேன் இதுக்கு பட்ட பாடு தெரியுமே காட்டாவுல போட்டு ஷாக் கொண்டு விடுது விலாசம் என்ன ஓ எப்போ இவ்வளோ பேஸ் பிடிக்காதுல்ல காத்தெல்லாம் பிடிக்கும் பிடிக்குது எப்படி சொல்லு சும்மா லைட்டாக எப்படி சொல்லு கருணானே நானும் உங்களுமே தான் கருணான் உண்மையிலே கருணானே எனக்கு பிடிச்ச விஷயம் வேலை வந்துட்டு எப்படி நீட்டாக செய்யும் ரைட் அதுதான் இது பிடிக்காது இப்படி ரைட் பிடிக்க மணியாக இந்த உங்கள் இதுக்கு மேலே வைக்க பார்த்து பிதுங்கி இருக்கும் இப்போ வாளி மான் வரையிலையோ இன்னும் எங்கே போகணும் தெரியுமா உங்களுக்கு எனக்கும் தெரியாத ஆ மான் அது தெரிஞ்ச இந்த பாடு பாத்தியோ அது 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 நியூட்டன் அடிக்கணே நார்மல் அடிக்காமலே பயந்து போனீங்களே அடிச்சா நாட்டவனு ஆனால் வெடிப்பு மேய்க்கிற கண்ணு சுவிட்ச் போட்டு வந்து சுற்றி ஆ என்னத்தை காய்க்கிறேன் அடைச்சாக்கலை மேசன்காரை சொல்கிறேன் நான் ஆள் பயந்த பயப்படுவ பார்த்தியா கொஞ்சத்துக்கு ஆ எங்க லைட்டோ போட்டு பார்க்கலையே லைட் நீங்கள் சரி முடிய இந்த துண்ணு முடிய போட்டுவோம் அடே 10 இன்ச்சு ஸ்க்ரூ எத்தனை வேணும் 2 இன்ச்சு இங்கே இது காட்டும் இழுத்தா தூரம் தானே ஐயா இழுத்தா மட்டையாண்ட போடுங்க மட்டையாண்ட இல்லை போட்டு விட்றேன் நானே யோசிக்க கணக்கு யோசிக்க இங்கே ஜாமான் கணக்கை யோசிப்பான் சாமத்துக்கு இதில் வைங்க திருப்பி வேலை செஞ்சு அப்படிங்க ஓ நான் உங்களுக்கு தூக்கி தர தான் வந்தேன் ரைட் ஓ இனி அதோட சேர்த்து இழுக்க போகிறீங்களா ஓ இது மட்டை கீறுப்படும் பழைய மட்டை
அது ஒரு சின்ன சின்ன வீடு. சுவர் வெட்டக்கே நான் வெளியில வந்து படிக்கிறோம். இதெல்லாம் க்ளீன் பண்ணி போடுண்டா ரோஜி போடுங்க எல்லா கூட்டி நாங்க இங்க சுவர் வெட்டக்கே நான் காட்டி கூட வெளியில படி போடுறோம். இல்லை இந்த முறை அப்படி இல்லை, போன முறை அப்படி தான் பண்ணோம். கழட்டி கொண்டு வச்சு தான் பண்ணோம். நாங்கள் இப்படி தான் பண்ணிஞ்சோம் வந்தீங்களே. அப்போ இப்போ கொஞ்சம் அப்போ இது செய்யலை. திருப்பி பெயிண்ட் அடிச்சிக்கலாம் டஸ்ட் பண்ணுறோம். எதுக்கு? அது ஒன்றும் செய்யாது. ஒரு டஸ்ட்டும் பறக்கானி எவையா போகும். என்ன டஸ்ட் தரப்போ இங்கே இதாண்ட இது அறிஞ்சு எப்படி வேலா இதெல்லாம் இந்த நித்திர முழிப்புன்ற வேலை மெக்கோன்லேயே இருக்கும். இங்கே போன வண்டி கூட கவிதாசை காட்டுங்க இருக்கா உனக்கு அந்த குடியூரல் மேக்கப் ஒன்று செஞ்ச கவிதாசுக்கு அப்படி விளையாட்டு அப்படி சட்டப்படி இதெல்லாம் வார்த்தை வேலை நெருப்பு அடுத்தது கண்ணெல்லாம் மேலே போய் கண்ணுடைய அட இதில் இந்த கிடக்கிற இந்த ஏசி பட்டியல் தேவையில்லை தானே, சாமான் கிடக்கு. ஆனா இவர் வென்றான்னு இந்தியா வருது. ஆனா ஒரு கேப்சரியோட சின்ன என்ன உதுண்டே கனவே தடக்கி போனாங்க. நான் தடக்கினான், இப்போ சஞ்சய் நான் அடைக்கினேன். ஆண்ணே கேப்சரியோ சின்ன என்ன பிளக்கோட அப்படியே நடிக்காக சொல்லுங்க, நடிக்காக சொல்லுங்க. ஏன்னா சின்ன மாதிரி தான் மேலாளக்கா நினைக்கிறீங்க. நல்ல பாடியாக கிடக்கு. 2 வளர்ந்தா ஆகுறீங்க, 2 வளர்ந்தா ஆகுறீங்க. அப்போ என்ன இருக்கிறீங்க? ஆனா கருணா நீங்க கடைசி யோசிக்காமனு செய்யறாரு இல்லை, நீங்க நடிக்கானடம் இங்கே எங்கிற இப்படி வச்சு பேச வச்சுடுவோம், இப்படி வச்சு பேச வச்சுடுவோம். கிடக்கு எப்படி டொக்கன் விழுமண்டு வேறு இங்கே வெளியே உதன்னு இப்போ எடுக்க போகிறேன். உதன்னு என்னப்பா எனக்கு இவர் என்ன சின்ன அதான் பைஜி ஸ்க்ரூ போனா சரிதான்டா. இல்லைடா என்ன ஸ்க்ரூ கிடம்பிட்டா சரிதான்டா. பிளக் மேலே நிற்க போகுது மாவுலாம் பிளக் நிற்க போகுது. வேறு சாடையாக கரண்ட் அடிக்கணும். அதுக்கு எடுவா ஓடி போச்சு. அப்படித்தான் இந்த ஆட்டா பாட்டு கேட்குறாங்க மேலே அம்மானு. பிளக் உள்ளி தான் எனக்கு வரும். பிளக் உள்ளுக்குறா பிளக் உள்ளுக்கு வந்தால் வேறு நீட் இருக்காது. சோதனா
அந்த மாதிரி நீட்டாக இருக்காது இல்லை பார்க்குறீங்களா நீங்கள் வீடுகளில் நீங்கள் இப்போ சிவர்லையும் வந்து சிவருக்குள்ள இது நிற்கிது பிளக் வழியில் நிற்கிது அப்படி வேலை முழாம நிற்கிது இது பிள்ளையோட பிள்ளைக்கு வழியில் என்ன பிரச்சனை தான் அளவு குறைஞ்சான கூட வழியில் என்ன பிரச்சனை தானே அல்லாடி கொஞ்சம் குறைச்சி சொல்லு தம்பி அவங்களும் பாவம் தான் வேலை கொடுக்கணும் பட்டு நறுக்குங்க பிளக் மூடிடும் பிளக் மூடிடும் பிளக்கு வழியில் என்றா வட்டெல்லாம் தானே எப்படி நீங்கள் பிளக்கு என்ன அதை தானே பார்ப்பேன் அதுக்கு சரியாக வட்டிக்கிங்க அப்படிக்கா உள்ளுக்கு கூட செஞ்சு சொல்றீங்களோ உள்ளுக்கண்டா தான் நீங்கள் நடங்கி இருப்பீங்க வெளியில் உள்ளுக்கண்டாலும் வெட்டுவோம் அது எங்களை ஈஸியாக வெட்டு ஆனால் என்ன சொல்லுங்க பிரச்சனை அது என்ன ஈஸியா அது எல்லாம் பட்டி தானே இல்லை இல்லை அது வேற சொல்றோம் அது வடிவு இருக்காதுங்க வடிதான் என்ன சொல்றது வெட்டு பிரச்சனை அடி இருக்கு மாவுளுக்கான மாவுளுக்குள்ள சாண்டு வலிக்கும் பிள்ளை சாந்த வலிக்கா சிங்கமாக கேட்டாங்க பாருங்க ஃப்ளோர் அப்படி பாருங்க அது ஜாமர் தம்பி பூட்டி இருக்கிறதுக்கு வெட்டு சொன்னா அப்படி வெட்டி அது ஃப்ரிட்ஜ் மறைக்கும் இல்லை அப்படி ஒன்றுக்கு வெட்டுன்னா வெளியிலான வட்டிவிங்க நாங்கள் வெளியில விடுவோம் நாங்கள் சொல்லிட்டு ஆணியங்களுடைய மாதம் இப்படி நாங்கள் உள்ள வெட்டிடுவோம் அளவு கொஞ்சம் அடியும் அதை ஓடி மதியம் ஃபுல்லாக இதுதான் தொழில் எது மாவு ஜீவன் ஆனால் கருணை ஒரு ஆள் தாண்டா எங்கட அந்த ஒரு அவசர நிலையை புரிஞ்சோன்னு நின்று வேலை செஞ்சாரு தெரியுமோ மணியாச்சு என்னண்டு அதுதான் கஷ்டம் வெளியில் போட்டுருந்தா சின்ன ஓட்டினா சொன்னாங்க பாருங்க இதை விட இதை வந்து நாங்கள் இன்னும் கீழே இங்கே இறக்கணும்னு வைங்களேன் வைக்கினா அவன் பிளாக் போட மாட்டான் உள்ள பிளாக் போவான் இப்போ விளையாட விஷயம் போல அந்த பிளக்குள்ள ஒரு டிசைன் அப்ப ஆளுக்கு பிளக்கும் தெரியும் அதான் அந்த விலாசம் வந்து கொஞ்சம் குழம்பினோண்டு அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை ஆனா இது ஈஸியான்னு சொல்றேன் அவ்வளவுதான் அது இது ஈஸி இது வேலைக்கு ஈஸி அவட்ட விளக்கம் இல்லாம் சரி இது ஈஸி உண்மையிலே நான் கருணாநிதிக்கான சொல்லல நான் பார்த்த வேளாண்குள்ள அந்த நீட் வேலை நீட் இல்லை வேலை நீட் எந்த ஒரு வேலையும் தான் நாங்கள் செய்யண்டாலும் செய்யாது பிள்ளையா கடமைக்கு செய்யாது இதை நீ கிளீன் பண்ணி தந்தாகணும் இதை நீ பட்டி தந்தாலும் துளைச்சி தந்தாலும் கழுவி தந்தாலும் அப்போ தான் நான் செய்வேன் இல்லாட்டியான வேறு யாரை பிடிங்கோ தனக்கு வேலை இல்லாட்டிலும் அந்த கதை இல்லை வேலை இல்லாட்டி நான் செய்ய மாட்டேன் ஆனால் கலண்டா அண்டைக்கு அது வேற பிரச்சனை எது அந்த அந்த இந்த அந்த மேலுக்கு இந்த படி துண்டெல்லாம் கலண்டது எது என்னண்டு அண்ணன் இப்போ அப்பாவுக்கு வந்து அடைச்சி ஆப்ரேஷன் செஞ்சேன் அதுக்காண்டி அப்பா யோசிச்சு ஆப்ரேஷன் செஞ்சு அடுத்த நாள் யோசிச்சுட்டாண்டு திருப்பி ஹார்ட் அட்டாக் வரான் செஞ்சா சாமன் செஞ்சா தான் இருக்கும் நாங்கள் யோசிப்போம் பல பிரச்சனை வந்தால் உடனே வரக்கூடாது சாமன் வேலை செஞ்சா அப்புறம் மாவுளுக்கு பூசி சீமந்த சிவருக்கு வைக்கான் ஆனா உண்டு சிவருக்கு பூசினா கூட தொக்க தொக்கன்னு விழும் அதே இதை தூக்கையும் விழும் தானே இது இப்போ ஆள் இப்போ பிரட்டும் பச்சு
இல்லை இல்லை சிவர் வைப்ரேட்டாங்க எதுக்கு அடிக்கணும் எதுக்கு அடிக்கணும் ஒன்னில் ஐஸ்கிரீம் தான் தெரியுமா? ஆனால் உண்மையாக இந்த மாவு வேலை செஞ்சு போலாங்கடா கனடா நினைச்சு எங்கட விட்டாமல் அந்த பழகினாண்டு இல்லை ஆரம்பத்து வேலையில் பார்க்க அப்படி தான் கிடந்தது ஆனால் இப்போ ஒரு இங்கே கனடா நின்று பழகிட்டார் மாசக்கணக்காக நீங்க சொல்லி போகக்கூடாது ஆனா போகும் தெரியும் அழிஞ்சலாம் இவரு பீலி சின்னன் கட்டாயம் கிட்ட விட்டாருண்டா இப்ப இவட காண குழந்தை மாவுளை சீனத்தை விட்டுட்டேன்டா வச்சுட்டு அமத்த கிப்பிதுங்க இருக்கலாத இதுக்கா பிதுங்கம் பெருமன்றது இந்த சைடு வழியே ஓகே நீங்க சொல்றது இருக்கும் இந்த பாக்ஸுக்குள்ள சீமெந்து விழுந்தா தான் நான் வேலைக்காரன் கரண்டி வைக்க கரண்ட் விழுந்ததான் பேராகும் நீங்க மாற விழுந்தானே நீங்க மாறி விழாம தான் செய்வோம் சரி பாப் வீடியோ ஃபுல்லாவே இப்ப பாக்ஸுக்குள்ள சீமெந்து விழுந்தா விளாட்டி கவிதாஸ் குடும்பிய கலட்டி அறிவான் விளாட்டிக்கு குடும்பிய கலட்டி அறிவான்னு அதோட கரண்ட் அடிச்சாலும் பிரச்சனை இல்லை காணாசி அண்ணன் உண்மையா கனகால டவுட் இப்போ குடியூரலண்டா என்னதுக்காண்டி பால் காய்ச்சிரும் சேர்த்து நீ பிள்ளைண்டியே டீயை போடலாமே என்ன சொன்ன பதில் சாமான் ஒன்றும் இல்லையா இந்த இப்போ நீங்களோ அது சின்ன கண்ணாடி இல்லையா அதோட ஆள் இப்ப அது இல்ல ஃபுல்லா சோடா இப்போ சோடால எனக்கு இறங்கிட்டோம்னா ஆள் கேல என்ன பாருங்க அப்படி நீங்க சாய்க்க கூடாது இரவு மரம் செய்யறான் அவன் கலெக்ட்ல இப்போ உங்களுக்கு என்ன டீ தான் வேணும் இப்போ டீ ஆகணும் நாளை விடிய நீ டீ தான் கொடுக்க சொல்லப்பா சரியா பொறுங்க இப்போ ஷாருவாக்கா வருவா அது உண்மை கதை ஏன் பால் காய்ச்சிறது அடிச்சு சொல்லி என்ன என்ன டக்குன்னு வச்சிருக்கோம் இல்லை அதுலேயுமே மாட்டுப்பால் காய்ச்சுவான் ஆடு இருக்கு பூனை பாலை டெல்லி பாலையில் விற்கிறாங்க அது கிண பிரச்சனை இருக்குது அதே மாதிரி வீட்டுக்கு முன்னுக்கு எத்தனை மரக்கறி இருக்கே நீத்துக்காய கட்டுறாங்க ஒரு பூசணிக்காய கட்டலாம் கத்தரிக்காய கட்டலாம் புடலங்காய கட்டலாம் அது அழுகி இல்லை போடும் ஆனா எங்களை மாதிரி கருணா நினைஞ்சல கொஞ்சம் பேர் இப்படியே சரிச்சு பூச போறீங்களா வார் அது ஓகே நீங்கள் சாத்த பொரியல் ஓடுதான் மாவுளை சாத்த இல்லையா உண்மையாக என்ன மாதிரி ஒரு தடவை ஒன்று விஷயத்தை பொறுத்து போக மாட்டாங்க அந்த வீட்டு வேலையில் செய்கிற ஆக்கினையில் தெரியுமா உண்மை கதை என்ன இப்போ சின்ன விஷயம் பண்ணாலும் திருப்பி கலட்டி செஞ்சான்னு சொல்லுவாங்க என்ன பிள்ளை என்ன பிள்ளை தானே என்ன என்ன உலகத்து சிலவழிக்கக்குள்ள வடிவிலாம் போனால் போனதானே அது பேச வைக்கிறான் இன்றைக்கே வளர்ந்தோட அந்த அதே சின்ன வழி வந்து எல்லா இடமும் ஓகேயா இருக்கும் வழி பெருத்து கொண்டு போச்சுன்னா வடிவில் இருக்கும் இவர் அந்த அன்றைக்கு அந்த கதவு செய்கிறவர் வந்தார் தானே அவருக்கு ஒரு பெயிண்டர்காரர் வந்தார் தானே அவர்கிட்ட நான் சொன்னேன் இங்கே அங்கே இதில் ரவுட்டர் அடிக்க சொத்திக்கு போயிருக்கு தானே இது வந்து உண்மையிலே வந்து அவங்களெலாம் அனுப்பலை கதவு செஞ்ச இப்படி செய்யக்கூடாது அவங்களுக்குண்ட என்னென்ன இப்போ எல்லாம் வந்து 100 விதம் பெறா ஒரு சில இடங்களில் பிள்ளைகள் வரமாட்டார் அப்போ நான் சொன்னேன் அவர் உங்களுக்கு என்ன முறையண்ட அவர்கிட்ட தங்கச்சி தான் நான் கட்டினேன் அவர்கிட்ட தங்கச்சி தான் நான் கட்டினேன் அப்போ நான் சொன்னேன் இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லிக்கக்கூடாது ஆளும் பஞ்சாபி நான் சொல்லுது அவர்கிட்ட தங்கச்சி தான் நான் கட்டிக்கிறேன் வேளாரெல்லாம் மாமன் மச்சான் தான் கருணான மட்டும் தான் தைய வரையுது அப்போ இதில் மெட்டை வைக்கங்க
எல்லா விளையாடுறேன் நான் வந்து நிற்கும் சாமான் சர்ப்ரைஸாக வரும் ஒன்று கொஞ்சம் யோசிக்காங்க சர்ப்ரைஸாக வரும் சாமான் யோசிக்காதையோ சர்ப்ரைஸ் வெள்ளை ஃபோன் பண்ணி நான் கேட்டுதாக்கி நீ குடிவரலுக்கு பாலார் காய்ச்சிரு அம்மாவா அப்பாவா இல்லை நீங்களோ இல்லை யாரை கொண்டு காய்ச்ச போறீங்க உண்மையான நான் ஜோதிச்சேன் கருணாநிதியை கொண்டு காய்ச்சுவோங்க ஏண்டா ஒரு வீடை வந்து ஒரு நல்லபடியாக எழுப்பி ஒரு ஃபினிஷிங்கை கொண்டு வந்து தரவுமே வேலையாக்கலாம் அந்த வகையில் கடைசி நேரத்தில் எங்களோட ரெண்டு கை கொடுத்து யாருன்னு பார்க்க போய்க்க பெரிய நகல்லாம் ஆட்டத்தை பார்த்துருங்க காலமே ஒருத்தர் ஆளு பெரிய டான்ஸர்ராப்பா கிடக்கே அவன் கிடக்கே அவன் கொண்டாவும் இங்கே இந்த லைட்டெல்லாம் இடிக்க பார்க்கணும் எல்லாம் கிடக்கு கரண்ட் அந்த கரண்ட் மீட்டர் போய் இப்போ கோயிலில் வைக்கிற பம்பரம் தோத்து போடும் அதுவும் ஏசி ஒன்றும் போடாமல் மீட்டர் சுற்று நோமலா ஆட்டத்தை பாப்போம் இது என்னப்பா இது ஆடு வேறு எடுத்து ஓடு கொண்டு வரேன் ஆள்தான் பல திரவே ஒழிச்சிருக்கு இப்படி ஆடுறாண்டாக்காண்டி கருணாண்ண ஏமாளியும் இல்லை கோமாளியும் இல்லை அந்த ஆடு சகலமுலையும் சரியா வேலை செய்யும் ஓ இப்போ உதாரணமா இப்போ இப்படி எங்களோட நல்லா பழகுதானே கொள்ளுதான்னு ஒரு வேலையை காட்டி போட்டு எவ்வளோ முடிவுன்னு கேட்டுப்பாங்க மற்ற வேலையானோட கட்டாயம் கூட தான் வரும் ஏண்டா அது வந்து அந்த அந்த விஷயம் ஆட்டம் பாட்டம் கதை எல்லாம் சேர்த்து சகலையும் சேர்த்து தான் பம்பல் அடிக்கிறது அதுக்கெல்லாம் அடங்கும் அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் இல்லை அப்போ அதால் நீங்கள் ஒன்றை வச்சு ஒரு தினம் மதிப்பிட்டக்கூடாது வந்து உங்களோட பழைய உடுப்புகள் எல்லாம் உங்கடாப்பா அதுதான்டாப்பா இல்லை நார்மலா அவருக்கு வேலைன்றத விட அவர்கிட்ட அந்த எங்கட உடுப்பையே வந்து கழுவி எடுக்கிறக்கு ஒரு டைம் ஒன்று எடுக்குனாடா இப்போ என்னன்னு சொல்ற இப்போ டக்குன்னு ஒன்றும் பெருது இல்லை பொறுவார் கொஞ்சம் பொறுவார் இது மாதிரி ஏதோ ஒன்று சொல்ல வந்தேன்டா பாடிக்கல இங்கே இதுக்கு குருசு வைக்கிறே இல்லையோ நெருக்கி அடிக்குது இல்லை ஆனால் சின்ன வலின்னு வேற தாங்க இல்லையா பெரிய பா துளைவானே உடைய போப்பா பாடிக்கல இப்படி அடிக்க விட இங்கே இப்போ போவார் எங்கேயாவது எடுத்துன்ற இந்த மாவல் கதைக்கு பதில் சொல்லிடா அடி ரொட்டி தான் சின்ன தடக்கல மேல இந்த மேல் ஃப்ளோர்ல நடக்கிறனாயே பேசால எடுக்கலாம் ஏய் சுட்டியே இல்லை உண்மை அப்படி என்ன உடஞ்சு வச்சுருக்கீங்க சும்மா அடிப்பா நீங்கள் சும்மா ஒன்று ஒரு சில வைக்க வருமா பேஸ்ட் உண்டு சின்ன பேஸ்ட் உண்டு ஏன் அதுக்கு யார் நிற்குமோ ஆனால் எங்களுக்கு வெளியில் கூட வேலை நடக்கும் ஆனால் உண்டு வேறு சொன்னால் சரி மேலுக்கு ஏஆர் கூட கூட அங்கே வெளியில மேலே கூட அதுக்கிட்ட தான் 2 மாவல் கொண்டு ஒன்று இங்கே பாதி தானே அதுக்குள்ள மேலுக்கு மருந்து மாவல் இது வட்ட வண்டி வரும் அது இது 15 இருக்கு இல்லை மாவல் வெட்ட வண்டி வேற வட்ட வண்டி வரும் நம்ம இல்லை இல்லை புடையோ ஆனால் கூட நீர் மட்டம் இங்கே இவர் சொல்கிற மாதிரி இப்போ நான்
சொட்டு அப்படி ஓ கொஞ்சம் இப்படிதான் இருக்கா பட்டம் புள்ள யாரும் அடிங்க வீடியோ வந்து ஒரு அடி இல்லையாப்பா அதுதான் பெரிய இதப்பா மாவுல வைக்க அடங்கும் போல இந்த பாறை மாவுல வச்சு பாங்க என்ன ஆ அண்ணன் நேற்று கேட்டார் தம்பி கொஞ்ச நாளா ஓட்டம் குறைவண்டு ஒன்றுக்கு யோசிக்காம ஒரு எங்கட விட்டு வாங்க ஓமோ இல்லைன்னு நேற்று வந்தார் இந்த இங்கே வர அண்ணா என்ன வந்தேன் ஆள் வாகனம் மாத்திர வந்து பட்டாக்கு டீசல் கூட பிடிக்குமா ஆட்டோ கொண்டா பெட்ரோல் குறைய பிடிக்குமா அப்போ நீங்கள் நான் சொன்ன அப்படியே நடந்து வாங்கணும் இப்போ மாவில் கொண்டு ஏன் பண்ண அதை எஞ்சி ஒழிப்பாண்டு இப்போ இறக்கணுமா இறக்கிவிடுவோம் எங்க இருந்து அப்போ வந்து நீ வீடியோ பிடிக்கிறதுக்கு அப்போ எப்படி லேல எடுத்து போட விட்டாப்போ இப்போ ஷாம் வந்ததல்லோ அண்ணா வீடியோ தான் நான் பிடிக்கணும் எப்படி நல்ல தான் நிற்க வேண்டு பாருங்க விளாங்கப்பா அப்பயே பிடிக்க சொல்ல இது பெரிய பட்டி இல்லை தானா வருது சின்ன பட்டி தான் 2 கொண்டு தான் எத்தனை பாக்ஸ் அடே இதுகளும் பார்க்கண்டா மாறி கிரி அன்றைக்கு மாறி வந்துட்டு 55 மாவுள் அதோட மனசு வர்ற உடனே தான் அறியும் அப்பயே நான் வீடியோ ஓடிய பிடிச்சிருந்தேன் அந்த ஜோலி இல்லை அண்ணா குடும்பி அப்படி பாடி அந்த ஓ 2 3 ஒன்று அவுண்டு வச்சு சொல்கிறா வா சாம்பிள் அப்பா சரி ஆமாம் சரியா இது கூட வீட்டுக்கு வச்சு இல்லையே முன்னுக்கு இருக்கு இல்லை கொஞ்சம் சின்ன இல்லை கொஞ்சம் வித்தியாசம் வரணும்னு நினைக்கிறேன் சின்ன வித்தியாசம் ஆட்டோ பட்டி கிடைக்கும் அது ஊசு வருது அப்போ என்ன பட்டி கிடையாது மாவட்டு யாரா டேய் உங்களோட கதையெல்லாம் கேட்டால் என்ன சொல்கிறேன் ரைட் ஆ கொண்டு தான் மாறி போச்சு பிரச்சனை இல்லையா செல்ல கொண்டு அத்தானோட வெள்ள கட்டு நீங்கள் யாழ்ப்பாணம் எத்தனை பாக்ஸ் 14 பாக்ஸ் விராயம் பாருங்க உங்களை இரவிரவாவே லான் நீங்கள் வந்து வயரையும் ஸ்க்ரூவையும் பூட்டி போட்டு விளாண்டு இருக்கிறீர்கள் பாயில் அடி சும்மா இருக்கீங்கப்பா ரெஸ்ட்டில் பகல் பார்த்துருக்கணும் பம்பரமாக தான் நின்றான் செரமிக் போல் டைப் இங்கே விராயம் இந்த லைன் செக் பண்ணீங்களோ இங்கே தூண் லைட் ஆனா அண்ணா ஆ வரக்குள்ளே ஆள் பிளானா தான் வந்து நான் காலம் டெஸ்ட்டை வச்சு பார்த்தேன் லைட் தெரியல வரக்குள்ளே ஆள் பிளானா தான் வந்து போக்குள்ள வீட்டை தண்ணி எடுத்து போகிறது கேனும் கொண்டு எப்படி ஒரே செலவு வரக்குள்ளே வீட்டை தண்ணி கொண்டு வரது கேனும் கொண்டு வந்து அப்போ ஒரே செலவு எல்லாம் விளங்கும் ஆனால் கேனவுன்னு அங்கேருந்து காய்க்கு வந்துருக்கேன் அதுவும் சரியா அதில் பக்கத்து அடிக்கிறேன் எவ்வளோ வாரமான சாப்பாடு அது சரி அக்கினி எங்கே ஓட்டான் அக்கினி ஷைனுக்கு போய் தான் போல ஷைன் பண்ண வைக்கான் கைவியா அக்கினி ஓகே அது மணியாக லீவா இது வந்து குடியூரல் குடும்பி நீ அதானே மறை நின்று நீ அவடுது அடே சாப்பாடு வந்துட்டோம் எங்களுக்கு ஓ ஆப்பா ஓ சாப்பாடு வந்துட்டோம் சாப்பிட்டாதான் சரி அன்னைக்கு நேற்று என் கத்தரிக்காய் கறியோட புட்டுக்குள்ள தான் சொல்லி கேட்கு ஆளு கொஞ்சம் கொடுங்க சாப்பிட்டு போடும் மேலே வர வடியல் அண்ணே சாப்பிட்டு போங்க நேற்று சாப்பிட்டா என்னப்பா அப்போ சரி அப்போ சரி கட்டாயம் ரைட் அதான் விஷயம் வந்தா 3-4 மணி வரை போறானியா என்னத கண்டம் ஆள் என்ன ஆள் வரும் பிரச்சனை இல்லை என்ன பிரச்சனை என்றால் இது ஒரு ஓடர் ஒன்று கொடுத்துருவாங்க சும்மா சும்மா வந்து போகிற நினச்சா இருக்கும் அதுக்கான எல்லா நாளும் உழைப்பை பார்க்கலுமே என்ன மனுஷன் முக்கியம் இல்லை என்ன ஆளை எப்போ பிடிச்சவாண்டிலேருந்து ஒரு ஓட்டத்துக்கு நான் வேறு ஆக்கள் அடித்ததே இல்லை பின்ன
இதில் இவருக்கு ஆளுக்கு ஒரு கவலை என்னண்டா நான் அந்த காலம் பிடிச்சே வந்து அன்னைக்கு கேட்ட ரேட் தான் இன்றைக்கு வரைக்கும் கொடுத்து நிற்கிறேன். வெளியிலேருந்து வாங்கலாம் ஆட்டை குறைச்சி கேட்குறான் அவளாப்பா. ஓ 1000 ரூபா என்ன 1000 ரூபா கேட்குறியான்னு கேட்குறான். என்ன சரி எல்லாரும் அப்படித்தான், எல்லாம் கஷ்டம் தான் இல்லைன்னு இல்லை வந்து இருந்தாலுமே. இப்போ நீ எங்கே ஹோப்பாய போகணுமே? நல்லபடிக்க நேற்று சொன்னீங்க. நாங்களும் இரவு வர கிடந்து சாகிறான் ஒரே முறிவு தான். 1 மணி 2 மணி ஆட்டம். இத்தனை உறைவு வீடு முடிஞ்ச அப்புறம் நாளையோட என்ன வேலையை கொஞ்சம் குறைச்சி போட்டு பாலை காய்ச்சி போட்டு பார்ப்போம் உண்டு. மற்றது வேலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டு தான் போகுது. இந்த தூணை பாண்டே திடீர் இருந்தால் அப்புறம் தூணை பெருப்பிக்க விடாச்சு. ஏண்டா ஒருக்கா தான் செய்கிறது. இப்போ எடுத்த மாவுளுக்கு தான் அகலமாக்கி கிடப்பேன் சைடு செங்கல் வச்சு. ஓ ஏண்டா இப்போ அகட்டி போட்டு மாவுளை அடிச்சு நல்லா இருக்க மாட்டேன். இவ்வளோ கல் மிச்சமோ எது இந்த கல் செங்கல் செங்கல் இல்லை செங்கல் தேவை. அது ஒன்று அகட்ட கிடக்கு ஒன்று அகட்ட கிடக்கு. ஆனால் காலையில் கூட இருந்தது காலம் ஆளுநராக கிடச்சான் செங்கல் வேணுமெண்டு. அப்போ சொன்னால் கொஞ்சம் பொறுங்க கேட்டு அடிக்கிறேன் செங்கல். ஆண்ணே அது நான் 4 திங்கக்கிழமை வரும். அப்போ செங்கலுக்கு ஒரு ஆள் கடிச்சான். அப்போ அவர் சொன்னார் செங்கல் தட்டுப்பாடுன்னு எடுக்கல இல்லாட கொஞ்சம் பொறுங்க கேட்டு அடிக்கிறேன்ட்டு. அப்போ நான் அந்த அது கஷ்டத்தையும் கொடுப்பான்னு வேறு இடத்த செங்கல் எடுத்துட்டேன். கொஞ்சம் தான் கூடிச்சா செங்கல் எடுத்துட்டீங்களோண்டு. அப்போ நான் யோகமன் எடுத்தாச்சுன்னா எவ்வளோ எடுத்தேன். நான் கடவுளே நான் 35 ரூபா எடுத்து வந்துருப்பேன். யாரில் ஏன் எடுக்கலன்னா உங்க என்ன போகுது அறிஞ்சிருக்கோம் யாரு நாங்கள்லாம் இப்போ எடுக்கலன்னு சொல்லியிருந்தா எவ்வளோ ஆண்டு கேட்டிருந்தா அப்படி ஒரு 55 ரூபா 50 ரூபா மட்டும் எடுக்கலாம் வண்டி. அது அப்படித்தானே தானே அது வந்து மனுஷ இயல் பண்ணது அன்னையை வச்சு வினா கெடுத்தாங்க. அப்போ அந்த தூரம் போகிறது தனியாக போகிறது பிள்ளையான ஆட்டோவும் வச்சுக்குது. ஆட்டாப்பா ஆடே இவங்க இந்த சொப்னர் போட்டுருவாங்கள்ட்ட மேலுக்கு